ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன்லேருந்து தான் பார்க்க போகிறோம். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் டு எம்ஆர்என்ஏ, கோடிங் ஸ்டாண்ட் டு எம்ஆர்என்ஏ தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீட் 2025ல வரும். ஈஸியான கொஸ்டின், மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நீட் 2025ல வந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பார்க்கலாம். பேஸ் பேரிங் ரூல்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு நேம் எல்லாம் தெரியும். அடினைன், தைமின், யூரசில்லா. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். ஏ யூஆ மாறும், டி ஏஆ மாறும், ஜி சிஆ மாறும், சி ஜிஆ மாறும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த டெம்ப்ளேட் டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 3 பிரைமில் ஸ்டார்ட் ஆகும், 5 பிரைமில் எண்ட் ஆகும். நீங்கள் எழுதும் போது 5 பிரைமில் ஸ்டார்ட் பண்ணி 3 பிரைமில் எண்ட் ஆக்குற மாதிரி எழுதுங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் இந்த ரூலே தான். அதாவது டிஏ, ஜிசி, சிஜி, ஏயு, ஏயு, டிஏ, ஜிசி, சிஜி, சிஜி அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ கோடிங் ஸ்டாண்ட் டு எம்ஆர்என்ஏல ஒன்று மட்டும் தான். தைமின் வந்து யூரோசில்லா மாறும். அதாவது டி மட்டும் யூஆ மாறும். மற்ற எல்லாம் அதே தான். ரூல் பாருங்கள். ஏஆ தான் இருக்கும், ஜிஆ தான் இருக்கும், சிஆ தான் இருக்கும். டி மட்டும் யூஆ மாறும். அதே மாதிரி இங்கே 5 பிரைமில் ஸ்டார்ட் ஆகி 3 பிரைமில் எண்ட் ஆனாலும் அதே தான் நீங்கள் எழுதணும். 5 பிரைமில் ஸ்டார்ட் ஆகி 3 பிரைமில் எண்ட் ஆகிற மாதிரி எழுதுங்க. ஸோ ஒன்லி ஒன் சேஞ்ச் என்னென்னா டி வந்து யூஆ மாறும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. டி யூஆ மாறும், டி யூஆ மாறும். அதெல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எழுதுங்க. ஈஸியாக நீ ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ 5 பிரைம்னா என்னென்னா பாஸ்பேட் குரூப் இஸ் அட்டாச் டு 5th கார்பன் ஆஃப் த சுகர் மாலிகுல்னு தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி 3 பிரைம்னா என்னென்னா ஹைட்ராக்சல் குரூப் இஸ் அட்டாச் டு 3rd கார்பன் ஆஃப் த சுகர் மாலிகுல் தெரிஞ்சுக்குங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.